ஆர்டர் எடுத்து வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. கஸ்டமர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா கைஸ்? எதனா திட்டுறாங்களா? சாரி சார், ஹோட்டலில் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஆர்டர் போட்டாங்கப்பா, 50 ரூபா ஆர்டரு, முதல் ஆர்டரு ஆன்லைன் கொடுப்போம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் மேலே ஆகுது நம்ம ஸ்விக்கி ஓட்டி. இனி நம்ம புதுசாக ஓட்டுறோம் இல்லையா, அதனால் பயங்கரமாக ஆஃபர்லாம் போட்டுருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக பற்றி இருக்க போது அப்படின்னா, ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அகைன் நம்ம வந்து ஒரு ஸ்விக்கியில் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுன்றதை ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறோன்னு தெரிஞ்சிருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து போட்டிருப்பேன். அதாவது 6 நாளில் 10,000 ரூபா சம்பாதிக்க முடியுதா ஸ்விக்கி ஓட்டி, அதாவது பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, செலவும் போக சம்பாதிக்க முடியுதா அப்படின்றது ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 lakh சேலஞ்ச் பண்ணியிருப்போம். 65 நாளில் டெலிவரியில் பார்த்து, ஸ்விக்கி டெலிவரியில் பார்த்து 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு, எல்லா செலவும் போக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். சம்பாரிச்சும் காமிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆச்சு. அப்போ வந்து நம்ம சேனலில் பார்க்குறோங்க ப்ரோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஆரம்பிங்க, அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஆரம்பிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு வேலைகள் பார்த்துன்றதுனால என்னால் பெருசாக இதில் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியல. பட் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருக்குன்றக்காக இதை நம்ம பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ அதுதான் இருக்கும் போது, ஸோ இன்றைக்கி வந்து Day 1 பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து ஸ்விக்கி ஓட்டி ஒரு 1500 ரூபா பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவுலாம் போக சம்பாதிக்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோஸ்குள்ளே போகலாம். கைஸ் டைம் என்னென்னா கரெக்டாக 12:49. ஸோ இந்த டைமில் தான் ஸ்விக்கி இன்னும் ஆன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற, இன்னமும் ஆன் பண்ணல. வாங்க போய் ஆன் பண்ணலாம். அது மாதிரி நம்ம பேக் எல்லாம் பர்ஃபெக்டாக பைக்கில் கட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ இதை பாருங்க கைஸ், நம்ம டெலிவரி பேக் இருக்கு இல்லையா, இதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அறந்து போயிருக்கு. ஸோ நான் பூ கட்டுற நூல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு ஸோ வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ நேற்று பார்த்தீங்களா ஒரு vlog, அது வந்து எப்பயுமே வந்து சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். இன்றைக்கி இந்த சேலஞ்ச் ஒன்று நினைக்கிறேன் அப்லோட் ஆகுறதுக்கு 1.5 hour ஆகுன்னு காட்டுது. அட கடவுளே, என்ன அந்த இப்படிலாம் சோதனைகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல சொல்லி அப்லோட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு போயிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம ஐஃபோனில் க்ரோமில் அப்லோட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பை விட்டுட்டு வேறு ஒரு ஆப்பை அதை வெளியே வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் ஆகவே ஆகாது. உதாரணம் ஒரு 10% யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதிலே இருக்கும். இங்கே லைட்டாக இது பிஞ்சு வர மாதிரி இருக்குது. பட் வேறு ஒரு ஸ்விக்கி பேக் இருக்குது. பட் இந்தளவுக்கு அந்த பேக் வந்து ராசியாக இல்லை கைஸ். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம சேனல் பேர் வேறு எழுதியிருப்பேன், சூப்பர் சன் அப்படின்ட்டு. ஸோ ரோட்டில் பார்த்துட்டு போகிறவங்க யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்கள்ல. என்ன ப்ரோ அப்படிலாம் கூட சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க கமெண்டே பண்ணியிருக்காங்க, ப்ரோ நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், உங்கள் டெலிவரி பேக்கை பார்த்து நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகி உங்கள் வீடியோஸ் நான் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சி டெய்லி வீடியோவே பார்க்குறவங்களே வந்துட்டாங்க. மழை காலம் முடிஞ்சு போச்சு, பனிக்காலம் தான். பட் இருந்தாலும் ரெயின் கோட்டை எடுத்துக்கிட்டேன். டைம் என்ன கரெக்டாக 12:55 கைஸ். இந்த மொபைலில் வால்பேப்பரை வந்து இன்னும் அச்சோ சாணியை மெரிச்சிட்டோமே எங்கள் லைட்டாக. ஸோ ஆண்ட்ராய்டில் அந்த வால்பேப்பர் தான் வச்சுருக்கேன். என்ன வால்பேப்பர் அப்படின்னா R15 பைக்கை. ஸோ அதெல்லாம் தினமும் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த பைக்கே வாங்கியாச்சு. இப்போ வால்பேப்பர் நாலுலேருந்து கார் வைக்கணும் கைஸ். ஸோ இதை நம்ம பார்த்துட்டே இருக்குமோ அதையே நம்ம வாங்கிடலாம் சீக்கிரமாக. அதுக்கான ஆர்டர் போட்டால் மட்டும் போதும். ஸோ அங்கே ஒரு இடம் நல்ல இடமா இருக்கும். ஸோ அங்கே போய் ஸ்விக்கியில் நீங்கள் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதான் ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப நாள் ஆச்சுல ஸ்விக்கி ஓட்டி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். டைம் கரெக்டாக 1 கைஸ். சார் இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஓகே சார், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போவோம். நியூ இயர் பார்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஓகே வந்து இப்போ 25 ரூபா சர்ஜு எக்ஸ்ட்ரா பர் ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே ஆகுது நம்ம ஸ்விக்கி ஓட்டி. இனி நம்ம புதுசாக ஓட்டுறோம் இல்லையா, அதனால் பயங்கரமாக ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்விக்கிலேருந்து இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மெசேஜ் வரும் இல்லையா, அந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்துச்சு. பட் அந்த மாதிரி டைமில் நம்ம ஓட்டவே இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம 6 நாளில் 10,000 சம்பாதிக்கலாம். நான் கிறிஸ்மஸ் வருதில்ல, நல்லா ஸ்விக்கிலேருந்து ஆஃபர் போடுவாங்கன்றதுக்காக சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கின்னு பார்த்தா அந்த ஆஃபரே வந்து காட்டல கைஸ். இந்த பாருங்கள், இந்த ஆஃபர் ஜோன்னு போனீங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் காட்டும். எத்தனை ஆர்டர் பார்க்கணும், எத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோ இது உண்டு. உங்கள் சைடில் போகிற பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப்பில் முன்னாடி போட்டது தான் அந்த மாதிரி இன்னைக்கு போட்டிருப்பாங்க. சரி வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன ஆஃபர் வந்திருக்கான்னு சொல்லி. ஆஃபரே வரல கைஸ். சரிக்கப்புறம் நீங்கள் வாக்கு வேறு கொடுத்துருக்கீங்களே ஓட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆஃபர்லாம் எப்படி போடுவாங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்து வரும்போது என்றைக்குன்னா ஒரு நாள் தான் அப்படி போடுவாங்க. அந்த ஒரு நாள் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பட் பார்க்கலாம், நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி போகிறாங்கன்னா பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி போட்டிருக்காங்க பாருங்கள் ஏன் மோர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்ல ஆஃபர் போட்டுவாங்க நான் நினச்சேன், இன்றைக்கி நம்பினேன் காலைல 11 மணிக்கெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. பட் இன்னும் வர கம்மிங் சூன் தான் வந்துச்சு. பட் வாங்க நம்ம இருந்தாலும் இன்றைக்கே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஆன்லைன் கொடுப்போம்.
கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆகுது ஸ்விக்கி ஓட்டி. ஐ திங்க் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஃப்ளாட் பே தான் போட்டுப்பாங்க, அதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆர்டருக்கு மேலே ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணாது மட்டும் தெரியும். கைஸ் அப்படி இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் நம்ம ஸ்விக்கி ஓட்டாமல் இருந்து நம்ம வந்து ஓட்டுறல ஒரு நாள், அந்த நாள் வந்து நம்மளுக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்களே அந்த நாளாக தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நவம்பர் மாதம் நம்மளுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்களேன். 29ஆந்தேதி 4100 ஆஃபர் சைடில் போகிறோம் பாருங்கள். அதுக்கு 28ஆந்தேதி நைட்டே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கேன் வந்து ஓட்டுங்க அப்படின்ட்டு அடுத்த நாளே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஃபர் எனக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் காட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் நீங்கள் ரொம்ப நாள் ஓட்டாமல் வரும்போது இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நைட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் போய் ப்ரிப்பராக போய் ஓட்டுங்க. ஆஃபர் கம்மிங் சூன் வந்தால் அன்றைக்கி வந்து ஓட்டாதீங்க. ஏன் அப்படின்றத நீங்களே இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே கைஸ், ஆன்லைன் பண்ணியாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை ஆர்டர் பார்த்தா இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்றது அன்றைக்கி காமிச்சது சூப்பராக, இன்றைக்கி ஏன் காட்ட மாட்டேங்குது இல்லையே. ஆர்டர் போட்டாங்கப்பா, 50 ரூபா ஆர்டர், முதல் ஆர்டரு. ஓகே, பிரியாணி சவுக்லேருந்து 1.7 கிலோமீட்டர்ஸ்க்கு 50 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம சஜ்ஜி மறுபடியும் சேலஞ்சில் இறங்கிட்ட நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. என்னதான் R15 பைக் வாங்கினாலும் R15 பைக்கு ட்ராவலிங் நல்லா இருந்தாலும் ஸோ அந்த பைக்கு டெலிவரி ஓட்டுறதுல எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஸோ இந்த பைக்கு தான் டெலிவரி ஜாபில் நமக்கு கரெக்டாக செட் ஆகுது. அங்கே செம்மையாக ஓட்டலாம் ஜாலியாக. பிரியாணி சவுக், ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் போட்டிருக்காங்க. சரிங்க, ஃபுட் அடி வந்துச்சா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஸோ ஆர் யூ ஷியோர் ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ கேட்குறாங்க பாருங்கள், ஸ்விக்கியில் பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிஃபார்மும் அதாவது டெலிவரி பேக்கர் இருந்தால் மட்டும்தான் கைஸ் நம்மளால் கண்டினியூவாக ஓட்ட முடியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கைஸ். இப்போ நம்ம ஐடியா வேறு யாருன்னா ஓட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிளாக்கே பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஐடி வந்து நம்மளாலே ஓட்ட முடியாது. ஓகே, ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் கழிச்சு நம்ம மாடிப்படி தான் ஏறும்போது கரெக்டாக வந்து இந்த பேக் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லணும். இதெல்லாம் ஓட்டுறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்விக்கி அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கோம். என்னென்னா இப்போ ஒரு சின்ன கவலை, நான் அன்றைக்கி ஆஃபர் போட்டிருந்தாங்க பயங்கரமாக, அன்றைக்கே வந்து ஓட்டிருக்கலாமோ. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆன் பண்ணிட்டோம்ல. ஸோ அடுத்த நாள்லாம் அந்த மாதிரி ஆஃபர்லாம் போட மாட்டாங்க. 6 மாதம் கழிச்சு ஓட்டும் போது வர வைக்கிறதுக்காக அப்படி போடுவாங்க. நீனா ஒரு நாள் எப்பயுமேலாம் போட மாட்டாங்க. பட் நான் இன்றைக்கி மெயினாக வந்து காரணம், ஸோ முந்தானேற்று நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், இன்றைக்கி நான் ஓட்டுறேன், சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன்ட்டு. 20ஆந்தேதி டிசம்பர் மாதம் ஏன் மோர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே வரையா கண்டிப்பாக ஆஃபர் போடுவாங்கன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே சண்டேவும் இந்த மாதிரி தான் பயங்கரமாக ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தேன், நம்பினேன் நீங்கள் போட்டுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் மனசு ஆசைப்பட்டே இருந்துச்சு, நம்ம ஓட்டிகிட்டே இருப்போமா அந்த ஆஃபர் காட்ட ஆரம்பிச்சிருமா. ஸோ இத்தனை ஆர்டர் பார்த்தா இவ்வளோ கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் போகிற பாருங்க, இந்த ஆஃபர் மாதிரி காட்டிட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் காட்டுச்சா இல்லை நீங்களே பாருங்கள். ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்ககிட்ட ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணோம். 4762 ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்த வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ வந்து ட்ராப் லொக்கேஷன் தான் காட்ட ஆரம்பிச்சு பாருங்கள். ஸோ அதான் இந்த மேப் லொக்கேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஓகே கைஸ், அழகா பேலஸு. ஸோ அது ஒரு பாருங்கள் பெரிய ஃப்ளாட்டு. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் ட்ராப்பு. ஓகே, நம்ம சேனலில் பார்க்குற தம்பி அஸ்வின் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, அவர் வந்து நம்மளோட ஆர்வம் ப்ரோ செல்ஃப் ஸ்டார்ட் ரெடி பண்ணிக்கோங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சு எனக்கு வெறித்தனமாக ஓட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நம்மளோட நம்ம சேனலில் பார்க்குற தம்பிங்க ஆர்வமாக இருக்காங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்து வீடியோ போனோம்டா மகேஷ்ன்னு சொல்லி நிற்கான ஒரு கேள்வி எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். ஓகே கைஸ், நம்ம என்ன தான் சேலஞ்செல்லாம் பண்ணாலும் ஸோ எங்கள் அம்மா நீ வரும்போது சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ உன்னால் அடுத்தவங்களுக்கு எதுவும் வாங்கக்கூடாது, அடுத்தவங்களால் உனக்கு எதுவும் வாங்கக்கூடாதுப்பா, ஜாக்கிரதையாக போய்ட்டு அப்படின்ட்டு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மைண்டில் நல்லா ஏற்றிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், அங்கே ஒரு ப்ரோ வந்து ஜெப்டோ ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ நம்மளும் கூட சீக்கிரம் ஜெப்டோ ஓட்டி போடலாம் கைஸ். வந்துட்டேன் அழகா பேலஸோ. அந்த டோர் நம்பர் அது மேம், ஆனால் அந்த இது வேணும். ஓகே நான் வந்துடுறேன். தேங்க்யூண்ணா. ஆர்டர் போட்டாங்க கேஸ். எவ்வளோ ஆர்டர் இருங்க, நானே பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். அப்படியே 50 ரூபா ஆர்டர், ஒரு ஃப்ளாட் பேவோ ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன், ஃப்ளாட் பே நினைக்கிறேன் கைஸ். 8 கிலோமீட்டருக்கு ஃப்ளாட் பேவா 50 ரூபா தானா? இது நியாயமே இல்லையேப்பா. ரிப்பேர் இன்னும் ஆஃபர் இன்னும் காட்டல, என்னப்பா கைஸ். எனக்கு இன்றைக்கி ஃப்ளாட் பே போட்டிருக்கன்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஸோ ஆர்டர் எனக்கு 25, சர்ஜி 25, டோட்டலாக சேர்ந்து 50 ரூபா. எந்த ஆர்டர் எடுத்தாலுமே 50 ரூபா அவ்வளோதான் போட்டிருக்காங்க. 8 கிலோமீட்டருக்கு மேலேக்கு போகிறதுக்கும் 50 ரூபா தான். சின்ன ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் சின்ன ஆர்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வர எல்லா ஆர்டருமே பெரிய ஆர்டர் தான் வந்துச்சு. ஓகே, நான் நினச்சிட்டு இருந்தேன்னா ஓகே டைமுக்கு மாறும், ஓகே 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி 50 ரூபா வச்சுருக்காங்க போல். ஸோ நான் 6 மணிக்கெலாம் வந்து ஒரு 120 ரூபா அப்படி மாறும்
நமக்கு நல்லா ஏர்னிங்ஸ் நல்லா வரும் அப்படின்னு பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்து கம்மிங் சூன் நீ நாளே பாதி நாள் வந்து சின்ன ஆஃபர் காட்டாமல் இருக்கீங்களாப்பா. ஓகே செகண்ட் ஆர்டர் பிக்கப் தான் இருக்குது பாருங்கள். ஓகே இப்போ பாருங்கள் செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணும்போது செல்ஃபி கேட்குது. இது வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கிடையாது, செல்ஃபி. அதாவது இப்போ இந்த பேக்கோடு நம்ம இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்க. மறுபடியும் ஃபேஸ் வெரிஃபிகேஷன். 10 minutes later. ஒருவர்களே ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். ஓகே இது எங்கே போகுது இல்லை ட்ராப்பு. ஒருவர்கள் அந்த பாருங்கள் போர்ட்டர் ஓட்டுறாரு. நம்ம சேனலில் பார்க்க ஏகப்பட்ட பேர் போர்ட்டர் ஓட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போர்ட்டர் ஓட்டி போடுறேன் கைஸ், டெஃபினட்டாக. கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுது என் விதி நகராமல் என்று போகுமே என் வாழ்க்கையின் கதி. ஓகே செகண்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. ஐ திங்க் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். வென்யூஸ் ஹோம்ஸ்ன்னு போட்டுருக்கு. ஐ திங்க் இந்த அப்பார்ட்மெண்ட் தான். ஓகே தேங்க்யூ மேம். பேமெண்ட்டு ஆன்லைனில் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பர். டைம் என்ன கரெக்டாக 2:20. மூணாவது ஆர்டர் ரெடி ஆகலை, ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. கைஸ் அந்த ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் நாளைக்கு கூட அந்த வீடியோ எடிட்டிங் தொடங்க ஆரம்பிச்சேன். அந்த ஃபுட்டு ரெடி ஆரம்பிச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ வந்தார். ப்ரோ நம்ம வீடியோ தான் பார்த்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார். உண்மையிலே நல்லா இருக்கா ப்ரோ நம்ம வீடியோ? நல்லா இருக்கு, நிறைய பார்த்தேன். ஓகே வேறு என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்களா நம்ம சேனலில்? ஓகே ப்ரோ உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஒருவர்களே நம்ம சேனலில் பார்க்குற ப்ரோ வந்து ஒரு EK பாரதா ப்ரோ. அது பேர் ஆப்பை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து லோகோ. இந்த ஆப்பை ஓட்டி போடலான்றீங்களா ப்ரோ? இந்த ஆப்பை ஓட்டி போடணும், யாருமே போடல. ஓகே ப்ரோ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஓகே இல்ல வீடியோ தமிழ்லே இல்ல. ஓகே ப்ரோ நான் கண்டிப்பாக போகிறேன் ப்ரோ. இதில் தான் ஒரு 2-3 வீடியோ இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இது ஓட்டவும் இல்லை. ஓகே ப்ரோ கண்டிப்பாக நான் போகிறேன். உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் சனாவுலா. ஓகே ப்ரோ போய்ட்டு வரட்டுமா? தேங்க்யூ ப்ரோ. அந்த ப்ரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஃபைனலி ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. 25 மினிட்ஸ் மேலே கிட்ட ஆயிருக்கு கைஸ். ஓகே வெயிட்டிங் பே தருவாங்களான்றது தெரில, எனக்கு தெரிஞ்சு பேஸ் பே தானே. ஸோ வெயிட்டிங் பே தருவாங்கன்னு நினைக்கிறேன் 50 ரூபாய்க்கு மேலே. அப்படி பேஸ் பேயில் வெயிட்டிங் பேவும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஸோ அது இல்லாமல் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது ஃப்ளோட்டிங் கேஸ் கை 745 ரூபா ஃப்ளோட்டிங் கேஸ் வந்திருக்கு. ஃப்ளோட்டிங் கேஸ்ன்றது கஸ்டமர் நம்ம கையில் கொடுப்பாங்க. அது நம்ம வந்து ஸ்விக்கிக்கு வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம ஜிபே மூலிமா பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ அந்த காசை நம்மளே கூட வச்சுக்கலாம். ஒரு லிமிட்டுன்னு இருக்கும், 2000 2500 வரைக்கும் நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடிக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க ஸ்விக்கிலேருந்து. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அது தாண்டி போச்சு அப்படியே இமீடியட்டாக கட்டினா தான் நம்மளால் ஓட்டவே முடியும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ கையில் வச்சுருக்கோமோ வாங்கிக்கிறோமோ அதை நம்ம சேலரி போடும்போது பிடிச்சிப்பாங்க. ஓகே கைஸ் டைம் என்ன கரெக்டாக 3:04. ஸோ இந்த டைமில் தான் நம்ம 3000 கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹோட்டல்னால கொஞ்சம் 6 கிட்ட வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ ஆர்டர் எடுத்து வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் பயங்கரமாக லேட் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா கைஸ்? எதனா திட்டுறாங்களா? மேக்ஸிமம் திட்ட மாட்டாங்க, திட்டினாலும் உண்மையாக சொல்ல வேண்டியதான். ஹோட்டலில் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் நம்ம பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உண்மையே சொல்லுங்க கைஸ். உண்மைக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்குது. அதை இப்போ ரீசெண்டாக நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். E23 இது வரைக்கும் பாருங்க. சாரி சார் ஹோட்டலில் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. தான் லேட் ஆகிடுச்சு. அந்த கட்டுறது அந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாமா? நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல அளவுக்கிட்ட. வெயிட்டிங் பேவே கிடையாதுங்க. ஸ்விக்கியில் ஃப்ளாட் பே ஓட்டினா வெயிட்டிங் பேவே கிடையாது போலப்பா. அப்படியே தெரியலமா நான் எதுவும் சொல்லலாம் அவங்களாம் சொன்னாங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓட்டினேன். அதுக்கும் 50 ரூபா தான் போட்டிருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு 4:16 நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 25 ரூபா தான் போல். ஒரு 6 மணிலேருந்து நம்ம ஓட்டலாம், ஒரு 100 ரூபா அப்படி மாற்றுவாங்க ஃப்ளாட் பே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆஃபர் இருக்க நாள்லாம் டைமிங் வச்சுருப்பாங்க, வந்து 120 ரூபா பேஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க சம்திங்கு. ஸோ அந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரிங்க ஆஃபர் போகலனாலும் மாறும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் மாறவே இல்லை கைஸ். 6:16க்குமே வந்து 25 ரூபா தான் வச்சுருந்தாங்க. இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நான் நினச்சேன். 6 மணிக்கு ஆஃபர்லாம் போட்டாங்கன்னா வெறித்தரமாக வெடியே ஓட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்சென்டிவும் கிடையாது. அதனால் இது வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கும் போது யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஸோ பார்ட் டைமாக வந்து ஓட்டுறாங்க இல்லையா, ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நம்ம சம்பாதிக்கணும், அவங்க பிடிச்ச டைமில் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஓட்டுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஃபுல் டைமாக ஓட்டி நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டினா வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்த நாள் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ வாங்க இப்போ எனக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க பார்க்கலாம். அடுத்த நாள் ஆஃபர் ஜோன் போனோம் அப்படின்னா இன்றைக்கும் இந்த ஆஃபர் போடல. நம்ம சேனலில் பார்க்குற தம்பி அண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ நானும் 6 மாதம் ஓட்டாமல் இருந்தேன், எனக்கு உங்களை மாதிரி ஆஃபர் போட்டுறாங்க இந்த மாதிரி ஃப்ளாட் பேவா,
அது நான் ஓட்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 3 ஐடி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நமக்கும் 3 ஐடி மாறிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். மேபி இன்றைக்கே ஆரம்பிச்சதுன்னா நாலுலேருந்தே கூட உங்களுக்கு சேலஞ்ச் விளாக் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஊபர் பைக் டாக்ஸி ஆல்ரெடி நான் அவுட் டு ஜாயினாக எடுத்து வச்சிட்டேன். அதை நாளைக்கு நான் போட்டுறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். என் சேலஞ்செலாம் ஆரம்பித்து எனக்கு ஆஃபர்லாம் போட்டுட்டு வெறித்தனமாக ஓட்டலான்னு சொல்லி நினச்சேன். நம்மளுக்கு ஆஃபரும் போடல, ஐடியும் அடுத்த நாள் மாறி இருந்தாச்சு. சரி அது இன்றைக்கி இந்த vlog வந்து டே 1 இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து ஐடி மாறிடும், 3 ஐடி இல்லைனா ஆஃபர் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா டே 2 ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. இப்படி இருந்தால் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்தே இருக்காது, வேஸ்ட்டு. ஆனால் இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல நினச்சது, ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஓட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த நம்பரில் ஸ்விக்கி ஜாயின் பண்ணீங்களோ அந்த நம்பரில் வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து நம்ம கரெக்டாக 300 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம். கரெக்டாக 1 மணிக்கு ஆன் பண்ணோமா, 2, 3, 4 கரெக்டாக 4:16. ஸோ கரெக்டாக 3 ஹவர் 16 நிமிஷம் கிட்ட நம்ம ஓடி இருக்கோம். கரெக்டாக 300 ரூபாய்க்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். ஒன்று ஆஃபர் கொண்டு வரட்டும் கைஸ். அந்த ஆஃபர் ஒரு நாள் நம்ம வெறித்தனமாக ஓட்டி போட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 ஐடி நம்ம நார்மல் ஐடியாக மாறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ கொஞ்சம் காத்துட்ருக்கேன், சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஓட்டும் போதே வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே நினச்சது. பட் நம்ம நேரம் வந்து ஆஃபரே போடல. பட் அதை தாண்டி நான் ஓட்டணும்னு நினச்சது காரணம், நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதுக்காக தான் ஓட்டினேன். பட் அதுக்கப்புறம் கூட மாறவே இல்லை கைஸ். ஆசையாக சேலஞ்ச் ஆரம்பித்து வெறித்தனமாக ஓட்டலாம்னு நினச்சேன். பட் ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இயற்கை தடுத்துருது. ஓகே, நாளைக்கு vlog பாருங்கள், அவுட் டு ஜாயின் ஊபர் வரும். ஸோ அடுத்த நாள் vlog பாருங்கள், டே 1 ஊபர் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐடி கண்டிப்பாக மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். 6 நாளில் 10,000 சம்பாதிக்கிற சேலஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் கைஸ், கன்சிஸ்டன்ஸாக நான் vlog போட்டு ட்ரை பண்ணுறேன். பட் ஓகே, எது நடந்தாலும் நன்மைக்கே கைஸ். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.